தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் 5 முறை பிரதமர் தன்னுடைய கட்சிக்காக பிரச்சாரத்திற்கு வந்தது இந்தியா சுதந்திரம் அடைந்திருந்து இதுவரையில் எந்த பிரதமரும் வந்தது கிடையாது. ஆனால் இன்றைய பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிலே ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே தளபதி மு.க. ஸ்டாலினுடைய தலைமையிலே அமைக்கப்பட்டிருக்கிற இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது என்பதை கண்டு அஞ்சி நடுங்கி 5 முறை வந்துவிட்டு போனதற்கு பின்னாலும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே அவருக்கு வரவேற்பு இல்லாத ஒன்றை உணர்ந்த காரணத்தினால் வயிற்றெரிச்சலின் காரணமாக அவருடைய சகாக்களை வைத்து தமிழர்களையும் தமிழினத்தையும் பழிக்கக்கூடிய வகையிலே பேச அவர்களுக்கு சொல்லியிருக்கிறாரோ என்ற அச்சமும் சந்தேகமும் தமிழ் மக்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில் நரேந்திர மோடி பிரச்சாரத்தை முடிந்த பிறகு கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், பாஜகவை சார்ந்த அமைச்சர், தமிழர்களை இழிவுபடுத்துகிற வகையில் ஏதோ தமிழர்கள் வன்முறையாளர்களைப் போல சித்தரிக்கின்ற வகையிலே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, அதாவது அறிக்கையை கொடுத்திருப்பது மிகவும் வேதனைக்குரியது. அந்த அம்மையாருடைய பேட்டி உள்ளபடியே தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் இந்தியாவுடைய நெறிமுறைக்கும் இறையாண்மைக்கும் விரோதமான ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். தேர்தல் ஆணையம் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. உடனடியாக அவ்வாறு பேசி 2 மாநில மக்களுக்கிடையே, 2 மொழி பேசுகின்ற மக்களிடையே வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்தி தேர்தல் நேரத்தில் ஒரு தேவையற்ற சர்ச்சையை கிளப்பியிருக்கின்ற அந்த அம்மையார் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு நான் புகார் கொடுத்திருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கொடுத்திருக்கிறேன். ஆக பாஜக இந்த தேர்தலில் எதையும் செய்யும் என்பதை இதன் மூலமாக எங்களுக்கு தென்படுகிறது. எதை செய்தாலும் சந்திப்பதற்கு தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற கூட்டணி தயாராக இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.